அண்ணே ஐபோன்லாம் யாருமே வாங்க மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, பாத்தீங்களா? தொடர்ந்து 5 மாசம் டாப்லயே இருக்கும் இந்தியால. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அதை நீ எப்படி சொல்ல மாட்டேன், நானே சொல்றேன். நான் சொல்றேன். பார்த்துருவோம். என்னதான் பழத்தை நம்ம கலாய்ச்சாலுமே இன்னைக்கு வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி அப்படின்னா அது நம்ம பழம் தான். ஸோ இந்த ஆப்பிள் இந்தியாவில் அவங்களுடைய ஐபோன் விற்கிறது மட்டும் இல்லாம அவங்களுடைய மேனுஃபேக்சரிங்குமே இங்க இப்போ ரொம்ப அதிகமா புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பழத்தை இந்தியாவில் யாராச்சும் போய் வாங்குவாங்களாப்பா அவங்க விற்கக்கூடிய விலைக்கு அப்படின்றத தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் மிஸ்டர் பழம் சொன்ன மாதிரியே நம்ம நினப்புல மண்ணை வாரி போடுற மாதிரி இந்தியாவில் இப்போ டாப் 5க்குள்ள ஆப்பிள் நுழைஞ்சிருக்காங்க. 2 ஸ்டோருடைய சக்சஸை தொடர்ந்து இன்னும் 4 ஸ்டோரை இந்தியாவில் ஓபன் பண்றதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஆப்பிள் இந்தியாவை பெட் பண்றதுக்கான காரணம் என்ன, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில மறந்து இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னன்றதை பத்தி ரொம்ப ஃபன்னான வேலை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னதான் நம்ம பழம் ஆப்பிள் மேக்புக், ஏர்பாட்ஸ், மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயுமே இருந்தாலுமே ஆப்பிளுடைய மிகப்பெரிய ட்ரெஷர் பொக்கிஷம் எதிரான்னு பாத்தீங்கன்னா ஐபோன் தான். ஏன்னா 50% ஆஃப் தேர் ரெவென்யூ எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஐபோன்ல இருந்து மட்டும்தான் வருது வருஷம். இதுல இருந்தே கிளியரா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஐபோன் வச்சுட்டு இருக்கக்கூடிய கெத்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதுல இருந்து வர்த்தம் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. வருஷத்துக்கு $200 பில்லியன் உடைய ரெவென்யூ அவங்களுக்கு ஐபோன்ல இருந்து மட்டுமே வருது. கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வரும் இன்னைக்கு தேதியில. இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனியான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் கேப்பே வெறும் 17 லட்சம் கோடி தான். அப்ப ஆப்பிளுக்கு ஐபோன் எந்த அளவுக்கான ஒரு பொக்கிஷன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு ஐபோன் உருவாக்குறதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதோட மேனுஃபேக்சரிங்ல. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங், இன்னொன்னு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங். இந்த காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐபோனுக்கு தேவையான பலவிதமான காம்போனன்ட்ஸ் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வருது. சொல்ல போனா 45க்கு மேற்பட்ட நாடுகள்ல இருந்து அதோட காம்போனன்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கோங்க, டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் சாம்சங் சவுத் கொரியால இருந்து வருது, கேமராவை பொறுத்த வரைக்கும் சோனி ஜப்பான்ல இருந்து வருது, செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் தாய்வான் டிஎஸ்எம்சி அவங்க கிட்ட இருந்து வருது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காம்போனன்ட்டும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து. கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அதை ஐபோனா அசெம்பிள் பண்ணுவாங்க. அதுலயும் அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு foxconn, ரெண்டாவது பெகட்ரான், இன்னொன்னு விஸ்ட்ரான், இந்த மாதிரி கம்பெனிஸ் தான். அண்ட் இது எல்லாமும் தாய்வான் பேஸ்ட் கம்பெனிஸ். அப்ப இதுல எங்கேயுமே சைனா இல்லையேன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது எனக்கும் கேக்குது. ஏன்னா இந்த கம்பெனிஸ் உடைய ஆரிஜின் எல்லாமே அதோடைய ஹெட் ஆபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே அந்தந்த சொந்த நாடுகள்ல இருந்தாலும் இந்த கம்பெனிஸ் உடைய ரெஸ்பெக்டிவ் பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே எங்கடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுதான் சைனா. இன்னும் சொல்ல போனா foxconn ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபேக்டரி இன் தி வேர்ல்ட் அது சைனால தான் இருக்கு. அதுவும் அந்த பர்டிகுலர் சிட்டிக்கு பேரே பாத்தீங்கன்னா ஐபோன் சிட்டின்னு வச்சிருக்காங்க. இந்த ஃபேக்டரி எவ்வளவு பெருசு நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு நாளைக்கு 5 லட்சம் ஐபோன்ஸை இந்த ஃபேக்டரி மூலமா அசெம்பிள் பண்ண முடியும். ஆப்பிளுடைய சப்ளை செயின்ல சைனா ஒரு மிகப்பெரிய பங்குல இருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணமே 87% ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆப்பிளுடைய காம்போனன்ட்ஸ் எல்லாமே சைனால தான் உருவாக்கப்படுகிறது. foxconn தமிழ்நாட்டிலே 2 யூனிட் இருக்கு. அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல ஒரு யூனிட், இப்ப பெங்களூர்ல ஒரு யூனிட், இன்னும் நிறைய யூனிட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டாடா குரூப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிள் அசெம்பிளிங் பண்ணக்கூடிய நிறைய விதமான கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய பங்குகளை வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில கம்பெனிஸ் அக்வயரும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாமே சைனால நல்லா போயிட்டு இருக்கு. சமயத்துல ஏன் இந்தியாக்குள்ள பழம் என்டர் ஆகணும் அண்ட் இந்த பழத்தை இந்த அளவுக்கு பெருசு பண்றதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா கோவிட். 2019-20 மிகப்பெரிய அளவில் கோவிட் தாக்கம் அதிகமாக இருந்த சமயத்தில் ஜீரோ கோவிட் பாலிசி, இந்த பாலிசி மூலியமாக பல விதமான பிரச்சனைகள் ஆப்பிள் வந்து சந்திச்சாங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை முடிவெடுத்தாங்க, எப்பா இந்த சைனாவை மட்டும் நம்மனா வேலைக்கு ஆகாது, இதுல இருந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போகணும், தட் இஸ் அடுத்த சைனாவாக நம்ம வேற ஒரு சில நாடுகளையும் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற இடத்துல தான் இந்தியா உள்ள வராங்க. அந்த டைம்ல இந்தியால மேக் இன் இந்தியா கேம்பெயினும் போய்கிட்டு இருக்கு. பிளஸ் இப்போ ஒரு சில PLI ஸ்கீம்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, இங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க அப்படின்றது போல. இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருந்தாலும் ஆப்பிளுக்கு ஏன் இந்தியா தேவை அப்படின்னா, யூஎஸ்க்கு அடுத்தபடியாக ஆப்பிளுக்கு இருந்த மிகப்பெரிய மார்க்கெட் அப்படின்னா அது சைனா தான், ஸ்பெஷலி ஃபார் ஐபோன். ஆனா இப்போ அந்த கிரௌனை அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. சைனீஸ் பிளேயர்ஸ் தான் அவங்க நாட்டில் இப்போ டாப் பொசிஷன்ஸ்ல இருக்காங்க.
ஆனா அதே சமயத்துல இந்தியால யாருமே எதிர்பார்க்கல, சத்தியமா நானும் எதிர்பார்க்கல, ஆப்பிள் டாப் 5ல வந்துட்டாங்க. அதுவும் தொடர்ந்து 5வது முறையாக அவங்க டாப் 5க்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுடைய மார்க்கெட் ஷேரும் தொடர்ந்து இந்தியால ஏறிக்கிட்டே இருக்கு. அண்ட் வேர்ல்டுலயே ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல 2வது இடத்துல இந்தியா தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைனா. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 82% ஆஃப் தி பாப்புலேஷன் ஸ்மார்ட் போன்ஸை யூஸ் பண்றாங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் 68% அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னுமே வெறும் 46% ஆஃப் தி பாப்புலேஷன் மட்டும் தான் ஸ்மார்ட் போனை யூஸ் பண்றாங்க. இதுவே ஒரு பெரிய கேப்னா இதை விட ஒரு பெரிய கேப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 46% ஆஃப் தி பீப்பிள்லயும் ஆண்ட்ராய்டு வெர்சஸ் ஐபோன் யூசர்ஸ் எவ்வளவு பேரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4% மட்டும் தான் ஐபோன் யூசர்ஸா இன்னைக்கு தேதியில இருக்காங்க. இதுவே சைனால 24% இருக்கு அண்ட் யூஎஸ்ல 51% ஐபோன் யூசர்ஸா இருக்காங்க. சோ எப்படி பார்த்தாலும் இந்தியா தான் இன்னைக்கு தேதியில ஆப்பிளுக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட்டாகவும் இருக்காங்க. அதற்கேற்ப தான் இயர் ஆன் இயர் இந்தியால ஆப்பிளுடைய ப்ராஃபிட் ரெவென்யூ எல்லாமே க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு சைடில் ஆப்பிள் அவங்களுடைய லாபத்தை நோக்கி இந்தியாவுக்கு வர்றதா இருந்தா கூட இன்னொரு சைடில் பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஆப்பிளை வச்சு ஒரு சில லாபங்கள் கண்டிப்பாக இருக்கு. எந்தெந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கானமி இன்னும் கொஞ்சம் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமான இனோவேஷன் ஸ்கில்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஏன்னா எப்படி ஒரு காலத்தில் ஐடி புதுசாக வரும்போது இங்கே இருக்கக்கூடியவங்களாம் அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு பூம் ஆச்சோ அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டரும் இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப புதுசாக இருக்கு. அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும்போது அது இன்னும் கொஞ்சம் பூம் ஆகும்போது இன்னும் நிறைய விதமான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். பிளஸ் ஜிடிபியும் பூஸ்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இந்தியாவில் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் ஒரு நாட்டில் இருக்காங்கன்ற பட்சத்தில் ஆப்பிளும் அங்கே அதிகமாக முதலீடு பண்றாங்கன்ற பட்சத்தில் மற்ற பெரிய பெரிய கம்பெனிஸும் எப்படி சைனால போயிட்டு ஒரு குரூப் ஆஃப் அந்த எக்கோசிஸ்டம் உருவாக்க முடியும் ஒரு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்தியாலையும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா 2014 வரைக்கும் 78% மொபைல் போன்ஸை இந்தியா இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில அரௌண்ட் 99% இந்தியாலேயே மேனுஃபேக்சர் பண்றோம். இது வெறும் ஐபோனோட ஸ்டாப் ஆகாம சாம்சங், பிக்சல், விவோ போன்ற இன்னும் ஒரு சில பிராண்ட்ஸும் இந்தியால அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பண்றது கூடுதலான விஷயம். சரி, அப்படி ஓவராலா மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இந்தியால பூஸ்ட் ஆகும்போது எந்த ஸ்டேட்ல அதிகமா மேனுஃபேக்சரிங்கா எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தமிழ்நாடு இருக்காங்க 33%. செகண்ட் பொசிஷன்ல கர்நாடகா, தேர்ட் பொசிஷன்ல யூபி, 4வது இடத்துல தான் மகாராஷ்டிரா வராங்க. அதுலயும் தமிழ்நாட்டுல நீங்க 23 24 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட டபுளா இருக்கும் எக்ஸ்போர்ட்ஸ். அதற்கான ஒன் ஆஃப் த மிகப்பெரிய பங்குகள் அப்படின்றது இந்த foxconn போன்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதும் சொல்லலாம். அவ்வளவுதான், இனிமேட்டு நம்ம தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இதே காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோ அதை விட அதிகமா இன்னொரு நாடும் பண்ணிருக்கு. சைனா கிடையாது, வியட்நாம். ஓவராலா ஸ்மார்ட் போன் எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சைனாக்கு கம்பேர் பண்ணும்போது இந்தியாவும் வியட்நாமும் எங்கடா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சைனா 23ல 136.3 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் 132.5 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்தியா 11.1ல இருந்து 15.6, பெரிய விஷயம் இல்ல, 40% இம்ப்ரூவ். ஆனா வியட்நாமை பொறுத்த வரைக்கும் 31.9 போன வருஷம் இருந்திருக்காங்க. இப்பயுமே $26.27 பில்லியன் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. although கொஞ்சம் ரிடக்ஷன் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி இந்தியாவை விட இன்னுமே அவங்க அதிகமாக தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுவும் வியட்நாம் இப்ப ஆப்பிளுக்கு இன்னொரு மிகப்பெரிய நாடா வந்து அவங்களுடைய பிளான்ல இருக்கு. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே அங்க வந்து அதிகமாக வந்து அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபோனோட நிறுத்திக்காம அவங்களுடைய மேக்புக், ஐபேட், இன்னும் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் பங்குகள் எல்லாமே இப்ப அங்கிருந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான மிக முக்கியமான காரணங்கள் ஒரு சில சட்ட சிக்கல்கள்லாம் இந்தியாவை விட அங்க கம்மியாவே இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ட்ரேடுடைய பாலிசி அவங்க வந்து வியட்நாம் மற்ற நாடுகள் கிட்ட இருக்கக்கூடிய வச்சிருக்கக்கூடிய ட்ரேட் பாலிசிஸ் எல்லாமே வியட்நாமுக்கு சாதகமாகவும் இருக்கு. பிளஸ் இம்போர்ட் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ்க்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்ஸ் மாதிரி அங்க கிடையாது, அங்க 0 டாக்ஸ். இப்ப சுட சுட ட்ரம்ப்பும் அவருடைய டாரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. சைனா, வியட்நாம், இந்தியா போன்ற எல்லா நாடுகளுக்கும் டாரிஃப் போட்டிருந்தாரு. அதுல டாரிஃப் ஓரளவுக்கு கம்மியா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியால தான். இந்த டாரிஃப்னால ஆப்பிளுக்கு தான் பெரிய அடின்னு சொல்லணும். ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைனாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 20% டாரிஃப் ஏற்றினாங்க, அதுக்கப்புறம் 34% எக்ஸ்ட்ரா போட்டாங்க. தட் இஸ் 54% போட்டதுக்கு அப்புறமா சைனா நாங்களும் உங்களுக்கு 34% எக்ஸ்ட்ரா போறோன்றது போல அவங்களும் திரும்ப டாரிஃப் போட்டோன்னு இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நான் உங்களுக்கு 50% போடுறேன்னு சொல்லிட்டு இந்த சைடுல ட்ரம்ப் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஓவராலா 104% வரைக்குமே இப்போ கரண்டா இந்த டாரிஃப் வார்ல வந்து சைனா மேல அமெரிக்கா வந்து போட்டிருக்காங்க. இந்த இன்பிட்வீன் கேப்ல இப்போதைக்கு
ஆப்பிள் இந்தியாவில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கன்சிடரபிளி இப்போ இங்கே தான் ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குன்றது போல் ஒரு சில எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருந்தாலும் இதெல்லாம் புதுசான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இப்போ கரண்ட்லி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 12.5 மில்லியன்லேருந்து 13 மில்லியன் டிவைசஸ் வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஏற்கனவே இந்த டேரிஃப் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்பாகவே ஆப்பிள் என்ன பிளான் பண்ணாங்கன்னா இந்தியாவில் அரௌண்ட் 25 மில்லியன் டிவைஸை மேனுஃபேக்சர் பண்ணணும் இந்த இயரில் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த டார்கெட்டை அவங்க இந்தியாவில் அச்சீவ் பண்ணாலே அரௌண்ட் 21 to 25% ஆஃப் த ஓவரால் ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில இருந்து மட்டுமே நடக்கும். ஆனால் இங்கே பெரிய ட்விஸ்டே என்னன்னா ட்ரம்ப் இந்த மாதிரி டேரிஃப் எல்லாம் ஏற்றினதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்றதை பற்றி நம்ம தமிழ் செல்வன் சேனலில் சொல்லியிருந்தோம். அவருக்கு வருமானம் வரும் அப்படி இப்படிலாம். அது இல்லாமல் இன்னொரு சைடில் பெரிய பெரிய கம்பெனிலாம் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ணுவாங்க, இங்கே பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஆப்பிள் அமெரிக்காவுக்கு போனால் தான் அவங்களுக்கு அதிகப்படியான நஷ்டமே வரும். அந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு இப்போதைக்கு அவங்க தயாராகவே கிடையாது. மற்ற வழியில் எப்படி வந்து இதெல்லாம் இன்னும் கம்மி பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு அவங்க வேறு நாடுகளை தான் பார்ப்பாங்களே தவிர அமெரிக்காவில் போய் மேனுஃபேக்சரிங் இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க. பட் ஏற்கனவே ஆப்பிள் $500 பில்லியன் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டெக்னாலஜியான இந்த ஏஐ, டேட்டா சென்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே அவங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு யூஎஸ்ல பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் சைனால போய் எதுக்கு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, அங்க சீப்பா லேபர் கிடைக்குதுப்பா அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. ஆரம்பத்தில் சைனா அந்த சீப் லேபருக்காகவே பெருமையா பேசப்பட்டு அங்க நிறைய கம்பெனிஸ் போயிருந்தாலுமே இன்னைக்கு தேதியில அவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்றதை நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா 2017 டிம் குக் சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்க இந்த மாதிரி சீப் லேபர் அப்படின்ற விஷயத்தை விட ஸ்கில்டு லேபர் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. The reason is because of the skill, the quantity of skill in one location. அந்த ஸ்கில்டு லேபர்லாம் நான் இப்போ அமெரிக்காவில் வந்து போட்டி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கலாம் பார்க்கணும்னா ஒரு ரூம்குள்ளே வச்சு பூட்டினாலே வந்துருவாங்க. பட் நான் சைனாவில் போயிட்டு ஸ்கில்டு லேபர்லாம் எடுத்து பார்க்கணும்னா நிறைய ஃபுட்பால் கிரவுண்ட்ஸே தேவைப்படும். அந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. I'm not sure we could fill the room. In China you could fill multiple football fields. ஸோ சைனா எந்த அளவுக்கு பிளானிங்கோட போயிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா 20,000 லைக் கொடுங்க, சீக்கிரமாக கொண்டு வரேன். கோயிங் ஃபார்வர்ட் எப்படி ஆப்பிளோட கெத்து சரி இருக்கட்டும், என்னைக்காச்சும் நாள் சிரிச்சிட்டு போ. ஆக்சுவலி இந்த காம்பனண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே இன்னும் இந்தியாவை நோக்கி வந்து பலவிதமான முதலீடுகள் செய்யும் பட்சத்தில் இன்னும் இந்தியாவில் நம்ம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் தர முடியும். பல கம்பெனி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப்பும் ஆகும். அட் த சேம் டைம் நம்மளுடைய ஜிடிபியும் இன்னும் க்ரோ ஆகும். ஆப்பிளை மட்டும் நம்பி இருக்க வேணாம். கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாலும் நம்ம மற்ற கம்பெனிஸை நம்பியும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்றது என்னோட கருத்து. உங்கள் கருத்து என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள்.